ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பன்னீர் மஷ்ரூம் கறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 100 கிராம் சின்ன வெங்காயம், 4 வெள்ளை பூண்டு, 1 இன்ச்சு இஞ்சி போட்டுக்கலாம். 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, சின்னதாக ஒரு கல்பாசி போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கசகசா, 5-6 முந்திரி பருப்பு போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கொலைய நல்லா வதக்கிக்கலாங்க. வேறு ஒரு கடாய் வச்சுக்கலாம். 2 டீஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை பொடுசாக கட் பண்ணி போட்டு அதை நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ வதக்கி வச்சுருக்கிறத நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஒரு துண்டு தேங்காய் போட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா மையாட்ட அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டு இதை 2 வதக்கிக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் எடுத்து அதில் ஊற்றிக்கலாங்க. 2 வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நான் 2 பேக்கெட் காளான் கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. இப்போ அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு மசாலா அதில் பிடிக்கிற மாதிரி சிம்மில் வச்சே நல்லா வதக்கிக்கலாம். தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றாமல் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதுவாக தண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் பன்னீர் போட்டுக்கலாம். போட்டு இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. கொஞ்சமாக நம்ம ஜாரவே கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவி நம்ம கொஞ்சமாக கசூரி மேத்தி நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி போட்டுக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.